இவருடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா? உடனே இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கைவிரலை தொடுங்க போதும் முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும். விவசாயம் நண்பர்களுக்கு வணக்கம். நான் இங்கே ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் அசோசியேட்ஸ்ங்கிற கம்பெனிலேருந்து முருகன் பேசுகிறேங்க. இப்போ ஸ்வாட் அசோசியேட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாக்க கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஒரு சிலருக்கு பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போ அதாவது உங்களுக்கு ஹை ப்ரெஷர் வாஷ், அதாவது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சன் வாட்டர் ஹீட்டர் அப்படிங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சர் பண்ணி ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக ஆல்ரெடி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ப்ரெஷர் வாஷ், அதாவது வாட்டர் வாஷ் ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீலர் கார் மட்டும் கழுவுறதுக்காக பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் விவசாயத்துக்கு, அதாவது மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, வெண்பன்றி பண்ணை ஃபுல்லாக வாஷ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் அது இல்லாமல் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய விவசாய கருவிகளாக இருக்கு இல்லைங்களா, ரொட்டவேட்டர் கிளீன் பண்ணுறது, எல்லாம் டிராக்டர் வாஷ் பண்ணுறது, டெம்போ, ஜேசிபி, இட்டாச்சி, இந்த மாதிரி உங்களுக்கு விவசாய கருவிகள் எல்லாமே ஃபுல்லாக வாஷ் பண்ணுறது கூட எல்லாமே ஃபுல்லாக நிறைய மாடல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நண்பர் வந்திருந்தார். ஸோ நம்மகிட்ட என்னென்ன ப்ராடக்ட் என்னெல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஷார்ட்டான சொல்ல போகிறேன். ஸோ நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்வாட் அசோசியேட்ஸ் இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யூரோஃபைனுங்கிற நேமில் ஹை ப்ரெஷர் வாஷர் தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். அதிலே மொத்தம் 3 பிராண்டு பண்ணுறோம். யூரோஃபைன் ஹை ப்ரெஷர் வாஷர் ப்ளஸ் குளோபல் பவர்ங்கிற நேமில் பண்ணிட்டு இருக்கோம், ப்ளஸ் அக்ரோமேட் 3 பிராண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒரு சில மேக்ஸிமம் யூனிட் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே ஈரோட்டில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எங்களோட டைரக்ட் அவுட்லெட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலத்தில் சொர்ணபுரியில் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இப்போ இங்கே ஒரு சார் வந்து இப்போ இங்கே வந்திருக்காரு, இங்கே ஈரோடு வந்திருக்காரு, நம்ம ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்காரு. ஸோ நம்மகிட்ட என்னென்ன ப்ராடக்ட் டிஸ்பிளே வச்சிருக்கோம், என்னென்ன மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை ஷார்ட்டாக சிம்பிளாக நான் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ஸ்டார்டிங் மாடல் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு டொமஸ்டிக் வீட்டில், அதாவது ஒரு கார் இருக்கும், 2 2 வீலர் இருக்கும். ஸோ வீடு க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 135 பார் ப்ரெஷர் அது கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மாடலுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா 4.5 வருஷங்களாக கொடுத்துட்ருக்கோம். இது 1700 வாட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 135 பார் ப்ரெஷரில் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் சக்ஸஸ்ஃபுல் மாடலுங்க. ஏதாவது பட்ஜெட் மாடலும் கூட எல்லாருமே லைக் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1700 வாட்ஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ 1700 வாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 135 பார் ப்ரெஷரில் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் கண்டினியூ யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ 1 ஹவருங்கிறப்ப வீட்டில் போகிற ஒரு காருக்கு வாஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரம் யூஸ் பண்ணால் போதும். 2 வீலர்னு பார்த்தா ஒரு 5 நிமிஷம் போதும். ஸோ வேறு வீடு இப்போ வரண்டா ஹால் க்ளீன் பண்ணுறது, இப்போ வரண்டா ஃபுல்லாக போர்ட்டிக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் ஒரு நாள் எடுத்து யூஸ் பண்ணுறதுனா அது போதும். ஸோ அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்து அப்கிரேட் மாடல்ஸ் இருக்குது. ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷினில் இப்போ நார்மலாக எல்லா மிஷின்ஸ்லையுமே நார்மலாக இந்த மாதிரி கன்று வருது இல்லைங்களா, கன்னில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஷார்ப்பாக எடுத்துக்கலாம், வைடாக எடுத்துக்கலாம், அதாவது உங்களுக்கு அகலமாக எடுத்துக்கலாம், பாயிண்டடாக எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து அதுலேயே உங்களுக்கு இப்போ அகலமாக எடுக்கிறப்ப உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ரெஷர் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ரெண்டாவது என்ன கேட்டால் மிஷின்லேருந்து வர ஷார்ப்லேயே உங்களுக்கு ப்ரெஷர் குறைக்கணும். ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா பண்ணைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ஸ் வாஷ் பண்ணுறோம். இப்போ டாக் வாஷ் பண்ணுறோம், ஒரு பேர்ட்ஸ்லாம் வாஷ் பண்ணுறோம், ஒரு கேட் வாஷ் பண்ணுறோம். ஸோ சப்போஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ஸ்லாம் வாஷ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு அதுக்கு ஏதாவது ஃபிசிக்கல் டேமேஜ் பண்ணக்கூடாது. இல்லை ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டரி வெஹிக்கிள் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 2 வீலர் ஆகட்டும், கார் ஆகட்டும், பேட்டரி வெஹிக்கிள் அதிகம் யூஸ் பண்ணுறோம். பேட்டரி வெஹிக்கிள் அதிகமான ஃபோர்ஸ் ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். ஸோ அப்படிங்கிறனால மிஷினில் ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட 2 மாடல் கொடுத்துட்டு